Praise God. கடைசியாக கூட நம்ம பிதாவுடைய இருக்கிற ஐக்கியத்தை பத்தி நம்ம பேசணும். இப்பொழுதும் நம்ம தகப்பனுடைய இருதயம்ங்கிற தலைப்புல நம்ம சில காரியங்களை தியானிக்க போறோம். வேதத்தை நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்போ கர்த்தர் இருதயத்தை தான் பார்க்கிறார். அவருடைய ஹார்ட்ல முதல்ல அவர் மனுஷனா யோசிக்கும் போதுலயே அவனுடைய இருதயத்தை தான் யோசிப்பார தவிர அவனுடைய வளர்ச்சியை அவர் பார்க்கறது இல்லை. யோவான் 2ஆம் அதிகாரம் 24-25ஆம் வசனம் இப்படி சொல்லுது, இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி சொல்ல வேண்டியதா இருக்கவில்லை. அப்போ மனுஷனுடைய ஹார்ட்ல என்னென்னலாம் இருக்குங்கிறத இயேசு முதலே அறிந்து வைத்ததுனால அவருக்கு மனுஷங்களை குறித்து யார் அவருக்கு சாட்சி சொல்ல வேணாம். பிளஸ் அவங்கள நம்பி இவர் இணங்கவும் இல்லை. எல்லாரும் நம்பி இணங்க முடியாது. இவனை நம்பி இணங்கினா அவன் நடுவழியில விட்டுட்டு போயிடுவான், அவருக்கு தெரியும். அதனால எல்லாருடைய இருதயத்தை அறிந்து அவர் அவங்க கூட பேசுறாரு, பழகுறாங்கிறத பார்க்கலாம். அப்போ இந்த வசனங்கள் மூலமா நம்ம ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா அறிய முடியுது, தேவன் நம்மள நல்லா அறிஞ்சிருக்காரு. முக்கியமா வெளி தோற்றத்தை வைத்தோ இல்ல பணபலத்தை வைத்தோ நம்முடைய பக்தியின் வேஷத்தை வைத்தோ அவர் வர்றதில்லை. இருதயத்தை பார்த்துதான் நம்ம பக்கத்துல வராரு அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். இன்னும் கூட நம்ம சில வசனங்களை பார்க்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருந்து அவர் ஒரு உவமை பேச ஆரம்பிக்கிறாரு. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். அப்போ ஒருத்தங்க தன்னை மட்டும் நீதிமான் நினைச்சிட்டு மற்றவர்களை அற்பமா எண்ணுகிற ஒரு வகையான ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவர்களை குறித்து ஒரு உவமை சொன்னார். இது என்ன உவமைனா, 2 பேர் ஆலயத்துக்கு வருகிறார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். இந்த ஆயக்காரன் தன்னுடைய சுயநீதியை நம்புகிறான், தான் செய்த உபவாசத்தை நம்புகிறான், தான் கொடுத்த தசம பாகத்தை நம்புகிறான். இப்ப நான் இவ்வளத்தை கொடுக்கிறேன், நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் சொல்லிட்டு, நான் இந்த ஆயக்காரனை போல பாவி கிடையாது, நான் உங்களுக்காக நான் நல்லா வாழ்றேன், பரிசுத்தமா வாழ்றேன், என் கிரியைய பாருங்க, நான் தசம்பாகம் பண்றேன், ஃபாஸ்டிங் பண்றேன், எல்லாம் சரியா பண்றேன் பாருங்க, வாரத்துக்கு 2 தடவை ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய பெருமைகளை பேசி கொண்டு இருக்கிறான். இன்னொருத்தனும் ஆயக்காரனுங்கிறவன் தான் இருதயத்துல அவன் தாழ்த்தி அவன் சொல்றான், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும்னு சொல்லி அவன் தூரத்துல இருந்து தன் மார்பில் அடித்துட்டு அவன் ஜெபிக்கிறான். இந்த ஜெபத்தை கேட்டவர் ஆலயத்துக்குள்ள இருந்து வெளியே போய் அவனை பார்த்து சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். ஒருத்தன் உபவாசம் இருந்திருக்கிறான், நிறைய காரியம் செஞ்சிருக்கிறான், ஆனா அவனை கர்த்தர் நீதிமான் ஆக்கல. இன்னொருத்தன் ஒண்ணுமே செய்யல, ஆனா தன் பாவத்தை உணர்ந்து தேவ சமூகத்துல நின்னான், மன்னிச்சிருங்கன்னு இருதயத்துல ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோட நின்னான். ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான் நீதிமான் ஆக்கப்பட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு காரியம் நமக்கு தெரியணும், நம்ம பல கிரியைகள் செய்திருந்தாலும் என் இருதயத்தை ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்தி, என் நீதிலாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நீங்க சிலுவையில எனக்காக செஞ்சு வச்சதுதான் ஒரு மனுஷன் சொல்லும் போச்சுல அவர் சொல்றாரு, நீ நீதிமானாக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய இருதயத்துல நம்ம தாழ்த்தணுங்கிறத அவர் எதிர்பார்க்கிறார். நீங்க வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா தாவீதை தெரிந்து கொள்ளும் போச்சுல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அவர் சொல்றதை நம்ம பார்க்கலாம். அப்போ வேதத்துல அவர் போகும் போச்சுல அந்த இடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி நிறைய பேரை கூப்பிட்டு வராரு, போய் நிற்கிறாரு. ஈசாயின் குமாரர்கள் நிறைய பேர் வராங்க. எலியா போறாரு, அப்புறம் அவங்களுடைய அடுத்தடுத்த மகன்கள் வராங்க, ஷம்மா வரான், ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப எல்லாரும் வராங்க. இந்த 3 பேர் ஃபர்ஸ்ட் உள்ள 3 பேர் வர்றாங்க, அதுக்கப்புறம் 7 பேர் அவங்க குடும்பத்தில் உள்ள 7 பேர் வராங்க. 7 பேரையும் கர்த்தர் புறக்கணித்தாருங்கிறத பார்க்கலாம். சாமுவேல் முதலாவது எலியாப்ப பார்த்த உடனே
இவன் தானாக்கும் அப்படின்னு நினைச்சவன் எந்திரிச்சு போறான் அபிஷேகம் பண்றதுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ சரீர வளர்ச்சியை பாக்குற, நான் அவனுடைய இருதயத்தை பாக்குறேன். முதல்ல காடுடைய அவர் என்னத்தை பாக்குறாரு? நம்ம ஹார்ட்டை தான் பாக்குறாரு. முதல்ல தகப்பனுக்கு மனுஷன் அப்படி யோசிச்சாலே அவருடைய ஹார்ட்ல என்ன திரும்ப முதல்ல வரும்? உங்க ஹார்ட் தான் வரும். ஆனா தாவீதை பார்த்தா என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அவர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ராஜாவாக தெரிந்து கொள்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அதே மாதிரி மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 7-8 வசனத்துல இப்படி ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்குது. ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் என்னையாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்ப அவர் நம்மகிட்ட கேட்கிற ஒரு காரியம் என்னன்னா மனத்தாழ்மை. அவர்கிட்ட போய் இரக்கத்தை சிநேகிக்கணும். என் மேல இரக்கமா இருந்திருங்க ஆண்டவரே, என் மேல இரக்கமா இருந்திருங்கன்னு சொல்லி இது பண்றத மாத்திரதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்கிறார். நான் நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும், அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையா இருக்கணும். இந்த ஒரே காரியத்தை மாத்திரதான் என்ன பண்றாருன்னா கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்கிறத இந்த பகுதியில இருந்து நம்ம அறிய முடிகிறது. அப்போ அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா காட் முதல்ல ஹார்ட்டை தான் பாக்குறாரு. நம்ம ஹார்ட் அவருக்கு முன்னாடி தாழ்மையா இருக்குதா, இதுதான் முதல்ல பாக்குறாரு. ரெண்டாவது கூட சில காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். அப்போ கர்த்தரோட நான் இணைஞ்சிருக்கேன், கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு, என் கூடவே இருக்கிறாரு, நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் எனக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, அப்ப நான் என் இஷ்டத்துக்கு வாழலாமா? ஏன்னா நம்ம உரிமை எடுத்துப்போம்ல. இப்ப பாருங்களேன், உலகத்துல ஒரு வில்லேஜ்ல ஒரு ஹெட் இருக்காருன்னா, ஹெட் எனக்கு தெரியும், அவருக்கு என்னோட க்ளோஸ்னா, இந்த வில்லேஜ்ல அப்படிப்பட்டவங்க எல்லாம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இஷ்டப்படி சில காரியத்துல வம்பு தும்புக்கு போயிட்டு, ஏன்னா எங்களுக்கு தான் மேல இடத்துல பவர் இருக்கு அப்படின்னு ஆடுவாங்க. அப்போ இதே மாதிரி நம்ம ஆண்டவர் கூட இருந்து ஆடலாமா அப்படின்னு சொன்னா அதை குறிச்சுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தாவீதை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். தாவீதை குறிச்சு ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஆளு ஒரு நாள் யுத்தத்துக்கு போகாம வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு எந்திரிச்சு அவர் தூங்கி எந்திரிச்சு உப்பரிக்கையில நடந்து உலாத்தி கொண்டு இருந்தார் எழுதப்பட்டிருக்கு. உலாத்தி கொண்டு இருக்க முச்சில அப்படி கண்கள் அப்படி ஏறிட்டு பாக்குறாரு. சில பெண்கள் குளித்து கொண்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்திய பாக்குறாங்க. அவ மகா வெகு அழகுள்ளவள்னு எழுதப்பட்டிருக்கு. அவ ரொம்ப அழகா இருக்கிறான். அவ யாருன்னா பத்சேபாள், அவருடைய பேர் பத்சேபாள். அவளுடைய ஹஸ்பண்ட் பேர் ஊரியா. அப்ப அவனும் யுத்த வீரன். அப்போ அவ குளித்து கொண்டு இருக்கிறா. குளித்து கொண்ட உடனே அவ அழகா இருக்கொண்டு கொஞ்ச நேரம் பாக்குறான். பார்த்துட்டு ஒரு ஆள் அனுப்பி, தன்னுடைய வேலைக்காரர்களை ஊழியக்காரங்களை அனுப்பி அவளை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். உடனே அவளை கூப்பிட்டு வந்த உடனே அவளோட சயனிக்கிறான், அவளை கர்ப்பவதி ஆக்குகிறான். உடனே அவளை வீட்டுக்கு அனுப்பிடுறான். சரி, அவன் வீட்டுல இருந்து அதுக்கப்புறம் நான் கர்ப்பவதி ஆயிட்டேன்னு சொல்லி ஆட்கள் அனுப்புறான். உடனே இப்ப இவனுக்கு ஐயோ நம்ம பண்ணதெல்லாம் வெளியே தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி எப்படியாவது இந்த குற்றத்தை மறைப்பதற்காக அவன் பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறான். அவன் உரியாவை கூப்பிடுறான். நீ இன்னைக்கு போருக்கு போகாத, அவன் வீட்டுக்கு போ, பாதை சுத்தி பண்ணு அப்படின்லாம் சொல்லி வீட்டுக்கு அனுப்புறான். ஏன்னா வீட்டுக்கு போனாவாச்சு அவன் மனைவியோட இருப்பான், அதனால நம்மளுடைய பெயர் வெளியே வராது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனா உரியா வீட்டுக்கு போகவே இல்லை. நான் எப்படி போக முடியும்? எல்லாரும் யுத்தத்துக்கு போயிட்டு இருக்க முச்சல, நீங்க எல்லாரும் இங்க இருக்க முச்சல, நான் மட்டும் என் வீட்டுல இருந்துட்டு அந்த வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கும். அவர் இப்படிதான் சொல்லுவாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். பெட்டியும் உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கியிருக்கையில் நான் புசிப்பதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோட சயனித்திருக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனா என்றார். நான் இதுக்கெல்லாம் போவானா அப்படின்னு கேட்கிறேன். நான் எதுக்கு எப்படி போக முடியும்? யுத்தம் நடக்கும் போது நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி அவ்வளவுக்கு ஒரு வைராக்கியத்தோட அவர் அந்த இடத்துல கேட்கிறாரு. அப்போ
இப்போ பாத்தீங்கன்னா இப்போ தாவீது என்ன பண்ணன்னு தெரியல. சரி அடுத்த நாள் நல்லா ஊத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு திராட்சை ரசம் அதிகமா கொடுக்குறான். அவன் வெறி கொண்டு இருக்கிறான். போவான்னு பார்த்தா அப்பவும் ஆளு மப்புலயே என்ன பண்ணலன்னா வீட்டுக்கு போகல. எவ்வளவுதான் ஊத்தி கொடுத்தாலும் ஆள் என்ன பண்ண மாட்டேங்க, வீட்டுக்கு போக மாட்டேங்க. இல்ல இல்ல யுத்தம், இல்ல 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 என் ஜனங்கள்லாம் இங்கதான் இருக்காங்க, இந்த நிமிஷத்துல நான் சந்தோஷமா இருக்க முடியாது. இப்போ என் வீட்டுல என் ஒய்ஃபோட ஜாலியா இருக்கிற நேரம் கிடையாது. இப்ப நான் வைராக்கியமா ஆண்டவருக்கு நிக்கணும், என் ஜனங்களுக்கு நிக்கணும், யுத்தத்துக்கு நிக்கணும் அப்படின்னு சொல்லி யுத்த வீரன் அவன். அதனால யுத்தத்துக்கு நிக்கிறான், தேசத்துக்கு நிக்கிறான். இதை நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்றான்னா பார்த்தான், தாவீது எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தான், எதுவும் முடியல. சரி கடைசியா ஒரே ஒரு வழி, இவனை முடிச்சுட்டு அவனுடைய ஒய்ஃபை நான் எடுத்துக்கிறேன். இப்படி பிளான் யோசிச்சுட்டான். இவ்வளவு நேரம் அவன் வீட்டுக்கு போனா அது மேட்ரு எல்லாம் சரியாயிரும்னு யோசிச்சவன் இப்ப யோசிக்கான், என்ன எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேங்கான். தப்பு பண்ணிட்டேன், அதை மறைக்க ட்ரை பண்ண அவன் விட மாட்டேங்கான். என்ன பண்ணாலும் செட் ஆக மாட்டேங்கி. சரி இப்ப அவனை என்ன பண்ணிடலாம்னா கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு இவனை சோழியை முடிச்சிடணும்னு ஹார்ட்ல ஒரு டிசிஷன் வைக்கிறான். முதல்ல என்ன பண்றான்னா, யுத்தத்துல வரமுச்சுல அம்மோனியர்களுக்கு விரோதமா யுத்தம் வரமுச்சுல, இவன் அம்மோன் புத்திரருக்கு விரோதமா யுத்தம் வரமுச்சுல முன்னாடி உரியாவை அனுப்புன்னு சொல்லி யோவாபுக்கு லெட்டர் அனுப்புறான். யோவாபும் அதே மாதிரி அவனை முன்னாடி அனுப்புறாங்க. அவன் வந்து குத்துப்பட்டு சாகுறான். இப்போ முதலாவது விபச்சாரம் பண்ணா, ரெண்டாவது தாவீது கொலை பண்ணான். இப்போ நம்ம வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், தாவீது பக்தி உள்ளவன். பல மணி நேரம் என்ன பண்ணுவாரு, துதி ஆராதனை பண்ணுவாரு. அது மாதிரி பல தடவை தேவனோட சத்தத்தை கேட்ட ஆளு, ஆண்டவர்கிட்டயே இருதயத்துக்கு ஏற்றவன், நற்சாட்சி பெற்ற ஆளு. ஆனா உரியாவுடைய வாழ்க்கையை பார்த்தா அவன் ஜபித்ததா வேதத்துல எழுதப்படல. அவனுக்கு தேசத்தின் மீது பக்தி இருந்தது உண்மைதான், ஆனா கர்த்தர் மீது எவ்வளவு பக்தி இருந்ததுன்னு தெரியல. அவர் கர்த்தர்னு சொன்ன வார்த்தைகள்லாம் எழுதப்படல. அப்போ இவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்திருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியாது உரியாவை பத்தி. அப்போ இப்ப கர்த்தர் யாரு பக்கத்துல நின்னார்னா, கர்த்தர் ஜபிக்கிற துதிக்கிற தாவீது பக்கத்துல நிற்கவில்லை. மாறாக உரியா பக்கத்தில் நின்று அவர் வழக்காட ஆரம்பித்தார். கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசிய தாவீது இடத்துக்கு அனுப்புறாரு. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா, அங்க போய் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாகிய எடுத்து கொண்டபடியால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே சயனிப்பான். நீ ஒளிப்பீடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்போ ஆண்டவர் எவ்வளவு பெரிய தண்டனை தாவீதுக்கு கொடுக்கிறாரு நீங்க பாத்தீங்களா? முதலாவது அவர் சொல்றாரு, நீ இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் ஆண்டவர் இப்படி சொல்றாரு பாருங்களேன். அந்த முதலாவது வசனத்துல நீங்க வாசிங்கன்னா 2 சாமுவேல் 12:9 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாகிய எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய் அப்படிங்கிறாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, அவன் நீ பட்டயத்தால் மடிவித்துங்கிறாரு. தாவீது பட்டயத்தால குத்தல, ஆனா தாவீதை நீ பட்டயத்தால குத்திட்ட அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, அவன் மனைவியை நீ எடுத்துக்கொண்டுதான். இதுவரைக்கும் அவன் மனைவியை எடுக்கவே இல்லை, கொல்றதுக்கு முன்னாடி வரை மனைவியை அவன் எடுக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்ற நீ மனைவியை எடுத்துக்கொண்டேன்னு சொல்றாரு. அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா, அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய் அப்படிங்கிற. முதல்ல நீ பட்டயத்தால அவனை மடிவிச்சேங்கிறாரு. ரெண்டாவது ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா, அவன் மனைவியை உனக்கு மனைவியாகி எடுத்துக்கொண்டுன்னு சொல்றாரு. மூணாவது ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா, அம்மோன் புத்திரரின் பட்டயத்துல கொன்று போட்டாய் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன ஆண்டவரே சொல்றீங்க? எத்தனை தடவை ஒரு மனுஷன் சாவான்? முதல்ல தாவீதை நீ குத்துனேன்னாங்க, அப்புறம் அம்மோன் புத்திரனை குத்துனார் நீங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா, இதுல ஒரு ரகசியம் இருக்கு. ஆண்டவர் உங்க இருதயத்துல நீங்க என்ன பண்றீங்கிறத முதல்லயே அவர் கால்குலேட் பண்றாரு. அவன் ஹார்ட்ல டிசிஷன் போடுறான்ல, உரியாவை பட்டயத்தால குத்தணும், அவன் மனைவியை எனக்கு எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி தாவீது இருதயத்துல டிசைட் பண்ணிட்டான்.
அததான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பட்டயத்தால் மடிவித்து, ஆனா அவன் குத்தல. அதுதான் பின்னாடி சொல்றாரு, அப்ப உன் ஹார்ட்ல நீ தீர்மானிச்சுட்ட அவன் பட்டயத்தினால குத்திரணும் அவனை அப்படின்னு யோசிச்சுட்ட. ரெண்டாவது, அவன் மனைவியை உனக்கு மனைவியா எடுத்துக்கொள்ளணும், அவன் மனைவியை நீ உனக்கு எடுத்துக்கொள்ளணும் நீ நினைச்சிட்ட. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணனா, அதை செய்யணுங்கிறதுக்காக அம்மோன் புத்திரர்களுடைய பட்டயத்துல அவனை கொண்டு போய் கொஞ்சம் போட்ட. அப்போ ஆண்டவர் உங்க இருதயத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அதை ரியலிஸ்டிக்கா நினைக்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் இப்படியாக சொன்னார், ஒருவன் ஒருத்தனுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினவனை கொலை செய்ததற்கு சமம், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் அவரோடு விபச்சாரம் செய்ததற்கு சமம்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாருல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ எதையெல்லாம் நீ கற்பனை பண்றியோ அதெல்லாம் ரியாலிட்டியா ஆண்டவருக்கு தெரிகிறது. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த பகுதியை வாசிக்க முச்சல. அதனால ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா, உன் வீட்டுக்கு விரோதமா எப்பவுமே பட்டயம் இருக்கும். அதோட மாத்திரம் ஆண்டவர் நிப்பாட்டாம ஆண்டவர் இன்னும் சில காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய ஸ்திரீகள், உன்னுடைய மனைவிகள் இருக்காங்கல்ல தாவீதே, அதை உனக்கு அடுத்தவனுக்கு நான் கொடுப்பேன். அவன் ஏதோ ரகசியமாலாம் அவங்களோட சயனிக்க மாட்டான், அவன் வெளியரங்கமா எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் பார்க்கிறபடி, எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் பார்க்கிறபடி அவன் செய்வான்னு சொல்லி, நீ ஒளிபீடத்துல செஞ்ச, நீ மறைவிடத்துல செஞ்ச, ஆனா இப்போ மறைவிடத்துல நடக்காது, அது எல்லாம் வெளியரங்கமா நடக்கும்னு சொல்லி அவர் சொல்றாரு. என்ன ஒரு தெய்வம் பாத்தீங்களா. நீங்க ஜெபிக்கலாங்க, எல்லாம் பண்ணலாம், ஆனா அவர் சொல்றாரு, நீ தப்பு பண்ண நான் உனக்கு விரோதமா நான் நிற்பேன். நீ துணிஞ்சு செய்யறல்ல, ஆண்டவர் சொல்ற, நான் பட்சபாதம் உள்ள தேவன் இல்ல. தாவீது தப்பு செஞ்சாலும் தண்டனை உண்டு. மோசேயே, நான் பேச சொல்ற இடத்துல நீ அடிச்ச, நீயும் கானானுக்கு போக மாட்ட. அப்போ யோசிக்கணும், ஆண்டவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம எப்பவுமே இணங்கிதான் போகணும். நான் ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லிட்டாரு, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன்னு தாவீது சொல்லிட்டாருங்கிறதுனால தாவீது கொஞ்சம் அப்படி லிபரல் ஆகுறான். ஆனா உடனே என்ன ஆகுதுன்னா, எல்லாம் உரியாவோட மனைவிட்ட போன உடனே எல்லாமே மாறுது. உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, அந்த இடத்துல பட்டயம் சொல்றாரு. இப்போ குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன இடத்துல உனக்கு அடுத்தவனே, இங்க பாத்தீங்கன்னா அப்சலோம் அவனுடைய 10 மனைவிகளோட அவன் அசிங்கத்தை பண்ணதை பாக்குறோம். அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக அதை பண்றாங்க, அவனுடைய பையனே அதை பண்றான், ரொம்ப அசிங்கமானா. தாவீதை நாச்சம் எடுக்க பண்ணுனான்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் பக்தி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவனை நான் அற்பமா பாத்திர முடியாது. நான் நல்லா இருக்கிறேன், ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா இருக்குது, நான் இயேசுவோட நெருங்கி இருக்கேங்கிறதுனால 4 பேரை பார்த்து இவன் என்ன ஜெபிக்கையா செய்றான் அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, எப்போனாலும் நீ சரியில்லாத இருதயமா இருந்தீனா உனக்கு விரோதமா நான் நிற்பேங்கிறாரு. அப்ப நமக்கு தெரியணும், நம்முடைய இருதயத்தை அவர் நோட் பண்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா வனாந்திரத்துல பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வராரு. ஆனாலும் அவங்க இருதயம் கடினப்பட்டு இருக்குது, அவங்க இருதயம் ரொம்ப கடினமாயிருது. அவங்க ஆண்டவரை சோதிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆண்டவர் பாக்குறாரு, இந்த இருதயம் சரியில்லைன்னு சொல்லிட்டு எந்த ஜனங்களை அவர் கானானுக்கு கொண்டு போகணும்னு பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நடத்தி வந்தாரோ அந்த ஜனங்கள்ட்ட அவர் சொல்றாரு, நீங்க இனி போக மாட்டீங்கன்னு கோபத்திலே அவர் ஆணையிட்டாராம். அவர் கோபத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு, இனி இவங்களை கூட்டு போறதா இல்ல அப்படின்னு சொல்லி. அப்ப நமக்கு ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கிடணும், நம்மளுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறாரு. நம்ம எப்படியாவது மாறணும். முறுமுறுப்பு, நமக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத எண்ணங்கள், இதெல்லாம் விட்டு நம்ம வெளியே வரணும்னு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இன்னும் கூட நம்ம சில காரியத்தை பார்க்கலாம். வேதத்துல என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்க, 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, மிரியாமும் ஆரோனும் மோசே விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார். கர்த்தர் அதை கேட்டார். இப்ப என்ன நடக்குன்னா, 2 கூட்டம் பேசுறாங்க, ஒன்னு ஆரோனி, இன்னொன்னு மிரியாம். இவங்க சொல்றாங்க, கர்த்தர் என்ன மோசையை மட்டுமா பேசினாரு, என்ன வச்சு பேசலையா, அவன் எத்தியோப்பியா ஸ்திரீ எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுடைய பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, மோசையை அற்பமா பேசுறாங்க. இத கர்த்தர் கேட்கிறாரு. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, 3 ஊரையும் கூப்பிடுறாரு, மோசே வா, மிரியாம் வா, ஆரோன் வா, நீ எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாரு. ஆண்டவர் கூப்பிட்டுட்டு ஒரு காரியம் செய்யறாரு. முதல்ல 2 பேரை மாத்திரம் ஃப்ரண்ட்ல வாங்கன்னு சொல்றாரு. யாருன்னா ஆரோன், மிரியாம், இந்த 2 பேரையும் நீங்க ஃப்ரண்ட்ல வாங்கன்னு சொல்றாரு. இப்ப 2 பேரும் ஃப்ரண்ட்ல நிக்கிறாங்க. இப்ப ஃப்ரண்ட்ல நின்ன உடனே அவங்களோட பேச ஆரம்பிக்கிறாரு. மோசையை பத்தி அவர் பேச அவர் சொல்றாரு,
நான் வந்து எல்லார மாதிரி மோசைட்ட பேசுறேன்னு நினைக்கிறியோ? நான் முகமுகமாய் பேசுறேன். ஒரு சிநேகிதன்ட்ட எப்படி நான் பேசணும் அதே போல பேசுறேன். அவன் என் சாயலையே பாக்குறான். நீங்கெல்லாம் ஒருத்தன் தீர்க்கதரிசியா இருந்தா சொப்பனத்துல பேசுவாரு, இல்ல ஒரு ஓமைகள் வழியாவோ ஒரு மறைபொருள் வழியாவோ அவர் பேசுவாரு. ஆனா மோசே அப்படி கிடையாது. அவன் என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவன் என் அவனோடு முகமுகமா பேசுறேன். அவன் என் சாயலை பாக்குறான். நீ எப்படி அவனை பத்தி பேசலான்னு கோபத்தோட அவர் பேசினாரு. நீ பேசினது தப்பு, என்ன இருந்தாலும் நீ மோசையை பத்தி அப்படி பேசிருக்க கூடாது. கோபத்தோட பேசிட்டு நம்மளால கிளம்பிட்டாரு. இப்ப ஆண்டவர் கிளம்பின உடனே திடீர்னு எழுந்து பார்த்துச்சுன்னா இந்த அம்மாவுக்கு வெண் குஷ்டம், மிரியாமுக்கு வெண் குஷ்டம், பயங்கரமான குஷ்டம். இப்ப பார்த்த உடனே ஆரோன் பாக்குறான், ஐயோ முடிஞ்சு போச்சு போலன்னு சொல்லி டக்குன்னு மோசைட்ட போய் பாக்குறான். பாருங்க, நாங்க செஞ்சதெல்லாம் அறியாம நான் செஞ்சுட்டோம், ஆண்டவனே பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, இந்த குற்றத்தை எங்க மேல சுமத்தாதிரும். இவன் முழுசா அழிஞ்ச பிள்ளைய போல மாறிடக்கூடாது, ஃபுல்லு உடம்பு முழுசு குஷ்டமாயி செத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட மோசைட்ட வேண்டதை நம்ம பாக்குறோம். உடனே மோசை இருக்காருல, மோசை எப்பவுமே திறப்புல இருக்கிற மனுஷன். உடனே போய் மிரியாமுக்காக, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கெஞ்சி பிரார்த்தித்தானா. மிரியாம மன்னிச்சு விட்டுருங்கப்பா, பாவம்ப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சி பிரார்த்திக்கும் முச்சல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அது போலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார். இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்குது. இப்ப ஆண்டவர் மோசையிட்ட கேட்க முச்சல, மோசை ஆண்டவர்கிட்ட கேட்க முச்சல, ஆண்டவரே கெஞ்சி பிரார்த்திக்கிறான். இப்போ முடிஞ்ச உடனே ஆண்டவர் ரிப்ளை கொடுக்கிறாரு. ஒரு தகப்பே அவன் பிள்ளைய துப்புனா 7 நாள் தீட்டு உள்ளவளா இருக்க மாட்டாளாம், என் பிள்ளை நான் அடிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. என்ன ஆண்டவரே இப்ப சொல்ல வரீங்க? கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, வேதத்துல யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் மூச்சல சிநேகிதருக்கு மேல வர்ற தீங்கு எல்லாத்தையும் ஆண்டவர் நீக்கிட்டாரு, வரவிடாம பாத்துக்கிட்டாரு. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் அபிமெலேக்குக்காக ஜெபிக்கிறான், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறான். அப்ப ஜெபிக்கும் மூச்சல அவன் வீட்டுல உள்ள எல்லாருடைய கற்பத்தையும் ஆண்டவர் திறக்கிறாரு. அப்போ இவன் ஜெபிக்கும் மூச்சல ஒருத்தங்க தப்பு செய்யறாங்க, தப்பு செய்யறதுனால அவங்களுக்கு ஒரு தண்டனை வருது. அந்த தண்டனையில இருந்து என்ன பண்றாருன்னா, இந்த தேவ மனுஷங்கள் ஜெபிக்கும் மூச்சலையே ஆண்டவர் விடுதலை கொடுத்துறாரு. யோபு ஜெபிக்கும் மூச்சல சிநேகிதர்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. ஆபிரகாமோட ஒய்ஃப் அபிமெலேக்கு எடுத்துக்கிட்டான். இப்ப ஆபிரகாம் அபிமெலேக்கு மேல எந்த தீங்கு வரக்கூடாது, அவங்க குடும்பத்துல நிறைய பேரோட கற்பத்தை ஆண்டவர் அடைச்சிட்டாரு. இப்ப ஜெபிச்ச உடனே அவங்களோட கற்பம் திறக்குது. ஆபிரகாம் ஜெபிச்ச உடனே எல்லாமே நடக்குது. அப்ப இங்க மோசே ஜெபித்தாலும் மிரியாமுக்கு மாற்றம் வந்திருக்கணும்ல. ஏன் செயல தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ ஜெபிக்கிறதுலாம் சரிதான், ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, மிரியாம் ஏன் பிள்ளை, அவள் என் மகள். தகப்பன் தன் குமாரத்தியோட முகத்துல துப்புனா 7 நாள் தீட்டா இருப்பாள்ல, அவளை நான் ஏதோ நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுக்கு விரோதமா பேசினாங்கிறதுனால நான் அவளை தண்டிக்கல, அதுக்காகவும் தான். ஆனா பிளஸ் ஒரு காரியம், முக்கியமான காரியம் என்னன்னா, அவ என் மகா, அவ தேவையில்லாம பேசிட்டா, உனக்கு விரோதமா பேசினது தப்புதான், அதனால நான் அவளை தண்டிச்சிருக்கிறேன். அவ 7 நாள் தீட்டுள்ளவளா இருந்தாதான் அவ திருந்துவா. எப்படி பாத்தீங்களா? அவர் அவ்வளவு உரிமையா வச்சிருக்காருங்க, உரிமையோட அவர் தண்டிக்கிறாரு மிரியாம. நம்ம மோசை ஜெபித்த உடனே அவர் செஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அர்த்தம் எப்படியா இருக்கும் தெரியுமா? மோசைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காருங்கிறது மாதிரி போயிருக்கும். ஆனா அவர் என்ன பண்ணல தெரியுமா? அந்த இடத்துல மோசை சொன்ன உடனே அதை செய்யல, மாறாக அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? மிரியாம அவ ஏன் பொண்ணு நான் துப்புனேன் அப்படிங்கிறாரு. ஏன் பொண்ணு நான் துப்புனேன், 7 நாள்ல சரியாயிரும், நீ வேலையை பாரு மோசை, நீ அடுத்த காரியத்தை பாரு அப்படின்னு சொல்றாங்க. 7 நாள் ஜனங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பயணத்தை தொடங்கினாங்கிறத பார்க்க முடியும். அப்போ நம்ம அழகா தெரிந்துக்கணும், ஆண்டவர் உரிமையோட நம்மளை சிக்ஷிப்பார். நம்ம அவருக்குன்னு நம்ம வாழணும் ஒப்பு கொடுத்தோம்ல. மிரியாம் இவ்வளவு நாள் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, ஆண்டவரோடு நெருங்கி இருந்தவங்க. ஏதோ நம்ம மிரியாம் குறைவா நினைச்சிடக்கூடாது, ஒரு இடத்துல அவங்களை பத்தி குறையா இருக்கிறதுன்னு. மோசே உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே யாருன்னா
மிரியாம் தான். மிரியாம கொண்டுதான் ஆண்டவர் காப்பாத்தினாரு. குழந்தை அப்படியே போக முச்சுல பார்வோன் குமாரத்தி அந்த குழந்தைய எடுத்து வச்சிருக்காங்க, மோசையை கையில எடுத்து வச்சிருக்க முச்சுல இந்த அம்மா கேக்குது, மிரியாம் சின்ன குழந்தையா சின்ன பிள்ளையா இருக்க முச்சுல கேக்குறாங்க, நான் வந்து இந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு எபிரேய ஸ்திரியை கூட்டு வரட்டா, தாயை கூப்பிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்டு எபிரேய தாயை கூட்டு மோசையோட அம்மாவை கூட்டு வந்து அவங்க கையில குழந்தைய ஒப்படைச்சு எல்லா குழந்தையும் கொண்டுட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. அப்போ காப்பாத்தி விட்டதே யாருன்னா இந்த மிரியாம் தான். அப்போ எல்லாத்தையும் செஞ்சது இந்த அம்மா தான். அப்போ யோசிப்பாரு, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்ப்பார்ல. ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த இடத்துல அதான் பண்றாரு, ஏன் பிள்ளை நான் தண்டிப்பேன், மோசே இதுக்கு நீ வரக்கூடாது, நீ சொல்லி இப்ப நான் அவளுக்கு வந்து ஹீலிங் கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும் தெரியுமா, நான் அவளை கீழே விட்ட மாதிரி இருக்கும். நீ சொல்லி நான் ஹீல் பண்ண போறது இல்லை மோசே, நீ சொல்லி நான் ஹீல் பண்ண போறது இல்லை, நான் அவளை தண்டிச்சேன், எதுக்குன்னா அவன் என் பிள்ளைன்னு தண்டிச்சேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த பகுதியில சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. சரி, இன்னும் கூட ஒரு காரியத்தை நம்ம பார்த்து முடிக்க போறோம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை எப்படி பார்க்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். அவருடைய ஹார்ட் எப்படி இருக்குது நீங்க இதுல இருந்து அறிந்து கொள்ளணும். யெகூ யெசபேலை கொன்றவன், கொடூரமான பேயவள். அவளை குறிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தீர்க்கதரிசி எல்லாத்தையும் கொன்னவா. அப்ப இப்படி கொஞ்சம் கொண்டு இருக்கிறா. ஆனா அவளை கொன்னவன். ஆனாலும் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ இன்னும் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கவும் முழு இருதயத்தோட நடக்கணும்னு உனக்கு விருப்பம் இல்லப்பா. நீ கவலை கூட படல, கொஞ்சம் கூட கவலைப்படல, ஐயோ செய்யணுமே அப்படிங்கிற கவலை கூட உனக்கு வரல. ஆண்டவர் வந்து சின்ன சின்ன காரியத்தையும் நம்ம ஹார்ட்ல இருக்கிறத பாக்குறாரு, யெகூ குறித்து பாக்குறாரு. இன்னும் கூட நம்ம இந்த பகுதியில தான் பார்க்கிறோம், நம்ம எல்லாரும் நிறைய பேர் பாதி ஆண்டவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல முழு இருதயத்தோட என்கிட்ட வாங்குங்கிறாரு. வேதத்துல பாத்தீங்கன்னா யூதாவோ அவன் வந்து பாதி இருதயத்தோட என்கிட்ட வர, ஹாஃப் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல எழுதப்பட்டிருக்கும். பாதி இருதயத்தோட என்கிட்ட வரான் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருக்கு இந்த பாதி இருதயத்தோட வருகிறது பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாதி இருதயத்தோட என்கிட்ட வராதுங்க, முழு இருதயத்தோட என்கிட்ட வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்மள அதான் எதிர்பார்க்கிறார். நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது அதான், முழு இருதயத்தோட நம்ம அவர்கிட்ட போகணும். இன்னும் கூட பல நேரத்துல நமக்கு இன்னொரு காரியம் இருக்கு, நான் வந்து ஆண்டவர் சொன்ன ஊழியத்தை சரியா செய்யல, ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் சரியா செய்யல, ஆண்டவர் என்னை இப்படி வாழ சொன்னார நான் பாவம் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட்டிலேயே நம்ம இருப்போம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டாரோ, அவர் என்னை விட்டு தூரமா போயிட்டாரோ அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகத்தோட, ஆண்டவர் என்னை வெறுத்துட்டாரு பிரதர், ஆண்டவர் என்ன வெறுத்துட்டாரு, ரொம்ப வெறுத்துட்டாரு, எனக்கு தெரியல, அவர் என் கூட இருக்கிறதே என்னால உணர முடியல, அவர் என்ன நல்லா வெறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு காரியத்தை உங்களுக்காக நான் சொல்ல விரும்புறேன். இங்க பாத்தீங்கன்னா இளையகுமாரன் தூரத்து தேசத்துக்கு போயிட்டாரு. தூர தேசத்துக்கு போன பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவன் அப்பமும் பிள்ளைதான், தகப்பன் வந்து அவன் பிள்ளை ஸ்தானத்துல இருந்து அவனை புடுங்கி எரியல, அப்பமும் அவன் பிள்ளைதான். ஆனா இவன் தூர தேசத்துக்கு போனதுனால தகப்பனுடைய பாசத்தை அவனால அறிய முடியல. ஆனா அவன் ரிட்டன் வந்து தகப்பன் பக்கத்துல இருந்த பிறகுதான் தெரியுது, தூரத்துல வர முச்சிலேயே தகப்பன் ஓடி போய் கட்டி அணைக்கிறாரு, மோதிரத்தை கொடுக்காரு, வஸ்திரத்தை கொடுக்கிறாரு, பிறகு அவருக்குரிய கொளுத்த கஞ்சி அடிக்கிறாரு, எல்லாத்தையும் செய்யறாரு. அப்போ ஒரு காரியம் தெரிஞ்சு கெட்டி அணைக்கிறதையும் நம்ம பாக்குறோம், எல்லாத்தையும் செய்யறத பாக்குறோம். அப்போ இப்ப ஏன் தெரியுமா உங்களுக்கு ஆண்டவர் வெறுத்த மாதிரி இருக்குது, அவர் சொன்னதை நம்ம செய்யாம தூரத்துல இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்கிட்ட அன்பா தாண்டா இருக்கிறேன், நீ தூரத்து தேசத்துல இருக்கிறதுனால என்னுடைய அன்பை உனக்கு காட்ட முடியல, நான் உன்னை நேசிக்கலன்னு நீ நினைக்கிற, ஆனா நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நீ தூரத்து தேசத்துல இருக்கிறதுனால உனக்கு தெரியலப்பா, நீ கொஞ்சம் வந்து பாரு, என்கிட்ட வந்து பாரு, நான் உன்னை நேசிக்கிறேனா இல்லையான்னு காட்டுறேன். ஆண்டவர் சிலரோட பேசுகிறார். அதான் நீங்க வந்து உங்க இருதயத்தை கடினப்படுத்தினீங்கன்னா எப்பவுமே ஆவியானவர் உங்களுக்கு எதிராக நிற்பாரு. நான் அப்படிதான் இருப்பேன், என் லைஃப் அப்படி இருக்கீங்கன்னா, அவர் சொல்லுவாரு நானும் செய்ய முடியாது அப்படி இருக்கீங்கன்னா, ஆண்டவர் எப்போ உங்களுக்கு எதிர்த்து நிற்க ரெடியா இருக்கிறாரு. ஆனா எப்போ நீங்க உங்களை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்னாடி ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன்னு ஒரு உணர்வோட இருக்கீங்கல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடவே முடியாது,
உன்னை தள்ளியே விட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், நீங்க தூரத்து தேசத்துல இருக்கிறதுனாலதான் தகப்பனுடைய அன்பு உங்களால உணர முடியல. ஆனா நீங்க தூரத்து தேசத்துல இருந்து கொஞ்சம் ஆண்டவர் பக்கத்துல வந்து பாருங்களேன், அவர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்காருன்னு பார்க்கலாம். சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம சில காரியம் தேவனுடைய இருதயத்துல என்ன காரியம், எப்படிலாம் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் ரியாக்ட் ஆவான்னு சொல்லி கொஞ்சம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த பகுதிகளுக்காக கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிச்சு முடிப்போமா? கர்த்தருடைய இருதயம் இதுதான். அவர் ஒவ்வொரு இடத்துல எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு சொல்லி நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான காரியம் பேசலாம். ஆனா இன்னைக்கு நமக்கு தேவையான சப்ஜெக்ட், நீங்க குற்ற உணர்ச்சியில இருக்கீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, நீ தூரத்துல இருக்கிறதுனாலதான் உனக்கு அப்படி இருக்குது, நீ பக்கத்துல வந்து பாரு, நான் உன்னை நேசிக்கிறது தெரியும். அதே மாதிரி நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் இருக்குது இல்ல, நீங்க கொஞ்சம் பக்கத்துல வந்து பாருங்களேன். இயேசுவுக்கு அவருடைய அன்பு மாத்திரம் தான் தெரியும், அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருங்கிறது தெரியும். ஓகே, நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா ஒரு நிமிஷம்? அன்புள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள்லயும் எங்களோட இடைப்பட்டீங்க. உங்களுடைய இருதயத்துல முதல்ல நீங்க என்னன்றீங்கன்னா எங்க இருதயத்தை தான் நீங்க பாக்குறீங்க. மனுஷனாலே அவனை ஏதோ ஒரு மனுஷன்னா வெளி தோற்றத்தை நீர் பார்க்கல, எங்க இருதயத்தை பாக்குறீங்கன்னு அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, மிரியாம் மேல உள்ள நீங்க மிரியாமையும் நேசிக்கிறேங்கிறத காமிச்சீங்க. தாவீது அவன் உங்களோட இருந்தாலும் உரியாவுக்கு விரோதமா தாவீது தப்பு செய்ய முச்சல, நீங்க தாவீது பக்கத்துல நிக்கல, உரியா பக்கத்துல நின்று அவனுக்காக எல்லா வழக்காடுறத நாங்க பாக்குறோம். அவனுக்காக நீங்க ஒரு தீர்க்கதரிசியே அனுப்பி தாவீது இடத்துல பேசுறத நாங்க பாக்குறோம்ப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட இருதயம் உள்ள ஒரு நல்ல தேவன் நீர்ப்பா, அதற்காக உம்மை துதிக்கிறோம்ப்பா. எங்க பாவங்களையும் மன்னிக்கணும்னு ஒரு இருதயத்தை நீங்க கொண்டீங்க, பரலோகத்துல இருந்து இறங்கி வந்தீங்க. அந்த இருதயத்தை நினைச்சு உம்மை துதிக்கிறோம்ப்பா. உங்க இருதயத்தில் உள்ள பாரங்களையும் நாங்க அறிந்து கொள்ள கிருபை கொடுங்க. இங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஓகே, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். தேவனுக்கு ஏற்றவர்களா, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா, அவர் இருதயத்துக்கு பிடித்தபடி நம்ம மாறுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.